அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை வந்துட்டு மாற மாட்டார். அந்த ஒரு பழக்கம் வந்து கொம்பன் கோனாருக்கு ஒரு பெக்யூலியரான ஒரு கேரக்டர். ஒரு ஈக்யூ கேட்டாங்கன்னா கூட, இல்லை ஏதோ ஒரு கோயிலில் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், யாரையாவது ஒருத்தர் பேசுங்க அப்படின்னு சொன்னால் அந்த தகவல் நம்ம பண்ணுறோன்னா திரும்பி அந்த இன்ஸ்பெக்டருக்கே ஃபோன் பண்ணி, இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சார் நல்லபடியாக முடிஞ்சுதுன்னு அவங்களுக்கு திரும்பி தேங்க்ஸ் பண்ணுற அந்த பழக்கம் வந்து நம்மக்கிட்ட நிறைய குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பழக்கம் இவர்கிட்ட உண்டு. இவரும் வந்து கொம்பன் கோனார் அவருக்குன்னு பெருசாக எதுவும் சேர்த்து வச்சுக்கல. ஏன்னா அவர் இல்லைன்னா அவர் ராலி சுந்தரராஜனை தொடர்ந்து அவர் நினைவுபடுத்தி சொல்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணதுக்கு தான். அவருக்கு பசங்களுக்கு, அவங்களோட அண்ணன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து எல்லாமே இவர் கூட இருந்து பண்ணி வச்சது. நீங்கள் வயசான பிறகும் கூட நீ என்ன நல்லவன் காட்டும்போது இன்னொருத்தனை கெட்டவன் காட்டணும், வேணாம், அப்படி என்னால் யாருக்கும் கெட்ட பேர் வேண்டாம் அப்படின்னு நினச்ச ஒரு பர்சன் தான் கொம்பன் கோனார். பெட்ரோலெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று எதிர்வினை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் கிரைம் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. 70, 80, 90 காலகட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த ஒரு 4 மாவட்டங்களையுமே ஒரு மறக்க முடியாத ஒரு பேர்னா கொம்பன். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. அது கொம்பன்றவர் கொம்பன் கோனார். அவர் பேரை வந்து அவரோட யாதவ சமுதாயத்தை சேர்த்து அவர் பேரோட சேர்த்து இணைச்சி வச்சுருக்கிறாரு. இப்போ நிறைய பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு இப்போல்லாம். இங்கே பின்னாடி வந்து அவங்களோட ஜாதி என்ன கம்யூனிட்டியோ அதை சேர்த்து வச்சுக்கிறது இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆகிப்போச்சு. பட் இவர் கொம்பன் வந்து ஆரம்பத்தில் அவரோட பேரோட இணைச்சே தான் வந்து பேசப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதனாக இருந்தார். குறிப்பாக இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப ஈடுபாடு மிக்கவர். குறிப்பாக அது வந்து கொம்பன் கோனார் அப்படின்றவர் இன்னொன்று கலைஞருக்கு மிக நெருக்கமானவர் சார். ஆமாம், நீங்கள் கட்சியில் இருக்கிறாங்கன்னா ஆப்வியஸாக நெருக்கமாக. நீங்கள் கலைஞருக்கெலாம் ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல பழக்கம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஊர் போகிறாரு அப்படின்னா அவரால் பின்பாயிண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அடையாளம் கண்டு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு வரவன்னா, இப்போ என்ன அப்பா முத்துசாமி எப்படி இருக்காரு அப்படின்னு அவங்கள்ட்ட ரொம்ப கேஷுவலாக பேசக்கூடிய அந்த அளவுக்கு அவர் மைண்டுக்குள்ளே அவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறாரு கலைஞர் அவர்கள். அது வந்து ரொம்ப வித்தியாசமான இது வந்து அவர்கிட்ட நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம். அது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம்லாம் போகிறாருன்னா வரிசையாக பேர்களை எழுதி கொடுப்பாங்க, அதை படிப்பார், அது வேறு விஷயம். இருந்தாலும் அவர் தனியாக சந்திக்கும் போது ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி அவரால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குடி அவர் அதில் வந்து ரயில் மறியல் போராட்டம் நடத்தினதில் ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சு, அதனாலேயே அவருக்கு பேர் அந்த ஒரு பாட்டு கூட வரும், கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி அவர் வாழ்கவேன்னு ஒரு பாட்டு கூட. அது ரொம்ப ஒரு பயங்கரமான அது மாதிரி அது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டங்கள் நாடு முழுக்க, அதாவது தமிழ்நாடு முழுக்கவே நடந்துட்டு இருந்தது. தமிழகம் முழுவதும் நடந்த அந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் முன்னிலையிலேருந்து முன்னாடி இருந்து நடத்தினது கொம்பன் கோனார். இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்படி வந்து நம்ம கள்ளக்குடிங்கிறது திருச்சி பக்கத்தில், லால்குடி பக்கத்தில், நீங்கள் அது மட்டும் கிடையாது. இது வந்து அதை தான் இப்போ டால்மியாபுரம்னு சொல்லி பேர் முதல் இருந்தது, அதை இது பண்ணாங்க, மாற்றினாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே நடந்தது மாதிரியே ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்தது. நம்ம இதை 2 விஷயத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம். இது மாதிரி வேறு ஊர்கள்லேயும் அவங்கவுங்க பிரதானமாக செயல்பட்டு நிறையா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் நடந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தது. தூத்துக்குடியில் நடந்ததில் கொம்பன் கோனார் வந்து முக்கியமான ஒரு இடம் பிடிச்சவர். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவரோட இப்போ வாழ்க்கை முழுக்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெரும்பாலும் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களில் ரொம்ப பெருசாக வந்து முன்னாடி வரமாட்டாங்க. இப்போ அதுவும் வந்து அடிதடி தகராறாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையோ, இல்லை அரசியல் கட்சியிலே சொல்கிறேன், பெரும்பாலும் நம்ம வந்து நீங்கள் யாதவ சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கோபாலகிருஷ்ணன் அவர் இந்தியன் பேங்க் சேர்மனாக இருந்தவரெலாம், அதுக்கப்புறம் அப்புறம் கண்ணப்பண்ணும் முழுக்க நிறைய பேர் டெவலப் பண்ணி விட்டாங்க. பட் நிறைய வந்தாங்க. ஆனால் ரொம்ப ஆளுமை மிக்க ஒரு டாப் லெவலுக்கு வந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரும்பாலும் வரல. அதேமாதிரி ரவுடிசத்துலேயும் யாரும் பெருசாக போகல. இவர் மேலேயும் ஒரு சில குற்றச்சாட்டுகள், இவர் மேலே கொலை வழக்கு இருக்குது, அது மாதிரி வேறு சில அடிதடி வழக்குகள் இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இவர் ஏன் பண்ணார் அப்படின்ற ஒரு ரீசனும் பார்க்கணும் அதில். இன்னொன்று, ஒரு சிலர் நான் ஒரு சில பதிவுகள் பார்க்கும்போது சொல்லும்போது, கொம்பன் அப்படின்னா நீங்கள் இந்த அரிசி கொம்பன், இப்போ ஒரு யானை தனியாக வந்த யானை வந்து அதை பிடிச்சி, ஏன்னா அது ஒரு 2 பேரை வந்து
அவங்க வந்து அந்த யானையை வந்து போகும்போதே மிதித்து சாகடிச்சிருச்சுன்ற மாதிரியும், அதே மாதிரி அதை ரெஸ்கியூ பண்ணி திரும்பி காட்டுக்குள்ளே விடணும் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே விடணும்னு சொன்னதில் வந்து நிறைய முரண்பட்ட தகவல்கள். எங்கள் ஊருக்கு விடுங்க, நீங்கள் வந்து இங்கே எப்படி கொண்டு வந்து விட்டீங்க, இது எங்கள் ஊரை வந்து நாசம் பண்ணிடும்னு சொல்லி நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட்லாம் கூட பண்ணாங்க தமிழகம் சைடில். ஆனால் அதே நேரத்தில் அவங்க கர்நாடகா பார்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சில ட்ரைபல் பீப்புளெலாம் எங்கள் ஊருக்கு கொண்டு வந்து விட, அரிசிக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இருந்த விலங்கு, அதனால் நீங்கள் யானை எங்கள் ஊருக்கு கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு போராட்டம்லாம் பண்ணுற அளவுக்கு வந்தது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கொம்பன்னு எதுக்காக அதை யானையை இது பண்ணேன்னா, இந்த கும்கி படத்தில் கூட உங்களுக்கு இது இப்போ காட்டியிருப்பாங்க, கொம்பை இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒத்தை கொம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்தை கொம்பன்னா ஒரு யானையை தான் வந்து ஒத்தை கொம்பன் சொல்கிறாங்களே தவிர அது ரெண்டு, அதுக்கு வந்து நல்ல பெரிய தந்தங்கள் உள்ள. எனக்கு ஒருத்தர் வேறு ஒத்த கொம்பன்னா நான் ஒத்த இது இருக்குமா, அந்த யானை தந்து இருக்குமான்னு கேட்டாங்க. அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி அந்த ஒத்தை கொம்பன்ற விஷயம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஒரு யானை வந்து இருக்கிற எல்லாத்தையுமே மிரட்டி ஒரு மாதிரி கலைபுரம் பண்ணக்கூடிய ஒரு, அதாவது தனியாளான்னு போராடக்கூடிய ஒரு அதீத வீரம், அது மாதிரியான ஒரு அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். அது வந்து வெறி பிடிச்சதுக்காக கிடையாது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக, அது வந்து ரொம்ப ஜாஸ்தி, அது வந்து வெறி பிடிச்சதுனால தான் இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அது சிங்கிளாக இருக்கிறதுனால அது வந்து தனித்து விடப்பட்டதுக்கு ஜென்ரலாக நம்மளே பார்க்கலாம். யானை மட்டும்தான் கூட்டமாக போகும். அது பார்த்திங்கன்னா ஒரு தாய் இருக்கும், அது ஒரு ஃபேமிலியாக போகும். குட்டி யானையை வந்து நடுவில் விட்டு அது கரெக்டாக பாதுகாப்பாக எப்படி கூட்டு போகணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணோம். அதே மாதிரி ஒரு யானை எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சினாலும் அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எந்த அளவு முயற்சி எடுக்குமோ எல்லாமே பண்ணோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வேறு எந்த விலங்குகளும் அவ்வளோ ஈஸியாக வந்து யானையை தாக்க முடியாத அளவுக்கு பண்ணோம். அப்போது இதுலேயும் ஒரு சில யானைகள் அந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு வரக்கூடிய யானைகள் தான் அந்த கொம்பனாக மாறுறது. அப்போ அதுக்கு காரணங்கள், அது ஸ்டடிலாம் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அது பெரிய ஒரு, இதுக்காக சில என்விரான்மெண்டலிஸ்ட்லாம் வந்து இதுக்காக ஸ்டடியே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அந்த யானைகள் வந்து தனியாக மாறுது, தனியாக எப்படி பிரியுது, எதுக்காக அந்த குரூப்பாக இருக்கக்கூடிய யானை தனியாக பிரிஞ்சுதுன்றதுக்கு பெரிய ஒரு தீசிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது, ஸோ அந்த ரீசன்னால் அதை கொம்பன்னு கூப்பிடுற மாதிரி இவரையும் கொம்பன்னு, இவங்க அப்பா வச்ச பேர் கொம்பன் தானான்றது முழுமையாக தெரியல. ஏன்னா அந்த இது டாக்குமெண்ட்ஸ் எதுவும் டீட்டெயிலும் தெரியல. ஆனால் அவர் கொம்பன் சொல்கிறதுக்கு அழைக்கிறதுக்கு மாதிரியே அவர் தனியாளாகவே நிறைய விஷயங்களுக்காக போராடினது. ஈவன் அது வந்து அடிதடியாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவருக்கு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு தனி ஒருவனாக இருந்து போராடி ஜெயிக்கணுன்றதில் அவர் ஒரு வெறியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். ஸோ அதனால் அவர் கொம்பன் கோனாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய பண்ணார். அதாவது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி அவங்க வந்து அவங்க மீது ஏதாவது தாக்குதல் நடத்தினாலோ, அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலோ, திரும்பி தாக்குறதுல இப்போ நீங்கள் நார்மலாகவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்பு தானே. நீங்கள் ஒருத்தர் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, உங்களை வந்து ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் அப்படி சரி அடிடான்னு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? நம்ம வந்து இயேசுநாதர் மாதிரி ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை காட்டுற அளவுக்கு யாரும் இல்லை அப்படிலாம். ஸோ அதனால் வந்து அப்படி ஒரு சூழல் கிடையாது. அப்போ பதிலுக்கு அடிக்கும்போது அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு திறன், அந்த தைரியம் அவருக்கு இருந்ததுனால அவரை அது ரொம்ப கர்வமாக கொம்பன் கோனார்ன்றது ஒரு பெரிய ஒரு எல்லாரையும் விட பிரமிச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஜாகிசான் படத்தை ஏன் திரும்பி இப்போ நீங்கள் 80s 70s கிட்ஸு கேட்டிங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க. ஜாகிசான் படத்தை அந்த கோல்டன் ஹார்வெஸ்ட்னு ஒரு ட்ரையாங்கிள் இது வரும், ஸ்கொயராக வந்து அது ஆரம்பத்துலேருந்து அப்படியே உட்காந்து அவர் ஜம்ப் பண்ணி குதிக்கிறது, இதெல்லாம் அந்த கடைசியாக அந்த அவரோட இது மாதிரி காட்டுவாங்க. அது சீக்வன்ஸ் எப்படி ஷூட்டில் நடந்த விஷயங்கள், அதில் நடந்த தப்புகள் எல்லாம் காட்டுவாங்க. 90ஸ்லேயே அதுக்கு காமிச்சிருக்காங்க. இல்லை இருந்தாலும் இப்போ 2K கிட்ஸ்க்கு எவ்வளோ பேர் பிடிக்கும் தெரியாது. ஆனால் ஏன் ஜாகிசான் படம் பிடிக்கும் அப்படின்னா, நம்ம பண்ண முடியாத ஒருத்தன் பண்ணுறான்டா அப்படின்ற ஒரு ஈர்ப்பு தான், அந்த விஷயந்தான் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பை நம்மக்கிட்ட கொண்டு வருது, தூண்டுது. அது மாதிரி கொம்பன் கோனார் அந்த இண்டிவிஜுவலாக நின்று போராடுறதை பார்க்கும்போது, சார் ஒரு இண்டிவிஜுவலாக செம்மையாக பண்ணுறாருல அப்படின்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவர் மேலே உருவாக்க ஆரம்பித்து, அதுக்காகவே அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ்ன்னு நிறைய பேர் இருக்காங்க. இன்றளவும்
யாதவ சமுதாயத்தில் சேர்ந்தவங்க எனக்கு கூட படித்தவங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில். அதுலேயும் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொம்பன் கோனாரை ஒரு பெரிய ஒரு கடவுளாக நினச்சி வழிபடக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. எப்படி வந்து இன்றைக்கும் சாம்பவர்னு சொல்லி டெல்டாக்கு இங்கே மணல்மேடு சங்கரை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்களோ, அது மாதிரி பசுபதி பாண்டியனை தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ, அது மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்க இறந்தாலும் அவங்கள வந்து இன்றைக்கும் நினைவில் வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்க தென் மாவட்டங்களில் சார் இந்த மாதிரி நடக்குது. எப்படி இப்போ நீங்கள் பசுபதி பண்ணையாராக இருக்கட்டும், அவங்க வந்து சாம்பவர் வந்து டெல்டா கிங்குன்ற ஒரு இது இல்லை, தஞ்சாவூர் இல்லை, பசுபதி பண்ணையார் அந்த மாதிரி வெங்கடேச பண்ணையாராக இருக்கட்டும், அந்த பசுபதி பாண்டியனாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து சவுத் தமிழ்நாடு தான் இந்த மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இல்லை அப்படி இல்லை, ஜாதி ரீதியான விஷயங்கள் அங்கே ஜாஸ்தி இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் ஏன் பசுபதி பாண்டியன் அங்கே வரணும், அவர் அங்கே வந்திருக்கவே தேவை இருக்காது. இஃப் அட் ஆல் வந்து அந்த உப்பள பிரச்சனையில் இவர் போய் கேள்வி கேட்கும்போது அங்கே இவர் வெங்கடேச பண்ணையாரோட அவங்க சித்தப்பாவும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து இவர் அடிக்காமல் இருந்திருந்தா இவர் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்திருக்கவே மாட்டார். அவர் ஒரு நார்மல் பர்சனாக வேறு ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவராகவோ வேறு ஏதோ இருந்திருப்பார். அவர் ஒரு ரவுடியாக மாறி ஒரு பெரிய பல கொலைகள் பண்ணுறதுக்கு ஒரு பேக் போனாக பின்னாடி இருந்து செயல்பட்டது, அவரே செயல்பட்டதுன்னு அப்படி போனதுக்கு காரணமே வந்து ஒரு பகை தான், ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடந்த பகை. அது மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ ஈவன் மணல்மேடு சங்கரே கூட அவர் இன்றைக்கி வந்து அவர் இறந்துட்டார், போலீஸ் என்கவுண்டரில் இறந்துட்டாருன்னு சொன்னாலும் அவர் இருந்திருந்தாருன்னா அவரோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா அந்த ஆரம்ப புள்ளின்றது அந்த ஃப்ரெண்டுக்காக போய் ஒரு ஜிம்மை போய் அடித்து நொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்புறம் இவர் ஓப்பனாக சில விஷயங்களை கேட்குறது. அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல்லக்கூடிய அதில் வேறு கேட்டகரி இருக்குது. இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தனியாக இருக்காங்க, அது ஒரு பெல்ட். இப்போ நீங்கள் தூத்துக்குடி சைட்லாம் அது தனி. அதே மாதிரி தலித்துலாம் வந்து தஞ்சாவூர் சைட்லாம் அவங்கள வந்து தலித்துனே கூப்பிட இது பண்ண. நாங்குநேரில் இப்போ நடந்தது, ஒரு பையனை அந்த வெட்டப்பட்ட அந்த பையன் பார்த்திங்கன்னா அவன் பறையர்னு சொல்லுங்கன்றாங்க. வந்து நான் ஒருத்தர் பேசினேன், அப்போ பேசும்போது அவர் வேறு எதுவும் சொல்லாதீங்க, பறையர்னே சொல்லுங்கன்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க எங்கெங்கே அவங்க டாமினண்ட்டாக இருக்காங்களோ அவங்க வந்து அந்த விஷயத்தை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கொம்பன் கோனார் அப்படின்றவர் வந்து அவர் பிறந்து வளர்ந்தது, அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க முத்தையா கோனார் அவங்க அப்பா, அப்புறம் முத்தம்மான்னு சொல்லி அவங்க அம்மா, அவங்க மணியாச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அது. அங்கேருந்து பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் திரும்பி கயத்தாறு பக்கம் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூட பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்களையே பார்த்தீங்கன்னா முத்தையான் இருக்கார் ஒருத்தர், கருப்பசாமின்னு ஒருத்தர், அப்புறம் கூட பிறந்த சகோதரிகள் 3 சகோதரிகள், பேச்சியம்மாள், முத்தம்மாள், மாரியம்மாள்னு சொல்லி. ஸோ இவங்க இருக்காங்க. இது மாதிரி அவங்க ஒரு நடுத்தர ஒரு ஃபேமிலி தான். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ என் கூட பிறந்தவங்களே 6 பேர். அது மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு 6 பேருங்கிறது ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலி. இப்போ தான் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிப்போச்சு. ஸோ அவரும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் மீது திணிக்கப்பட்ட அந்த நசுக்கப்பட்ட அவங்கள வந்து ரொம்பையும் அந்த அடக்குமுறை அப்படிங்கும்போது அதை மீறி வெளியில் வரும்போது அவங்க ஒரு லீடராக மாறுறாங்க. அவங்க ஒரு பெரிய மற்றவங்க மத்தியில் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதராக மாறுறாங்க. அப்படி மாற்றப்பட்ட இடம் இது சார் கொம்பன். இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா தகராறு அப்படின்றது நீங்கள் அதான் திரும்பி சொன்னேன். கொம்பன் கோனார் வந்து எப்போ அவர் அந்த மாதிரி ஒரு தகராறுக்குன்னு அந்த மாதிரி பிரச்சனைன்னு வர ஆரம்பிக்குதோ அந்த பிரச்சனையை இவராக வம்பிழுக்கிறது இல்லை, வம்பிழுத்து யாராவது வம்பிழுத்தானா விடுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படி வரும்போது அவர் 1933 பிறகுறாரு. 35 தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டு, அப்படி 1947. ஸோ இப்படி வரும்போதே குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்த பிறகு அப்போ தான் 42லேருந்து 45 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் வந்து போரிடுறதுக்கு வாங்கன்னு சொல்லி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒருவேளை இப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு விடுதலை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முன் வந்தாங்க போராட்டத்தில் இருக்கு. ஆனால் அதுக்கு திலகரும் கோகலேவும் 2 பேரும் எதிர் துருவங்களாக மாறி பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து ஏன் சப்போர்ட் பண்ணணும், நம்மளே ஆயுதம் இருந்து இவங்களை துரத்தி அடிக்கலான்னு சொல்லி ஒருத்தரும், இன்னொரு தரப்பில் இல்லை அவங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம், நியாயமாக அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க நம்மளை விடுதலை கொடுப்பாங்கன்ட்டு
இண்டிபெண்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்பி நம்ம கூட போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவை எப்படியாவது நமக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரணுன்றதுல பெரிய ஒரு உத்வேகத்தோடு நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் டாமினண்ட்டாக இருந்தது பிரிட்டிஷர்ஸ். அதனால் அவங்க டாப்புக்கு போயிட்டாங்க. கடைசி அவங்களுக்காக இது பண்ணும்போது இப்போ அந்த டைமில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஊரை விட்டு திரும்பியும் மைக்ரேட் ஆகி வராங்க. இங்கே இந்த டைமில் நம்ம பசங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சேஃப்டியாக இருக்கணும்னு வராங்க. அதுக்கப்புறம் இவர் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு இவங்களுக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா, நீங்கள் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்கள பெரும்பாலும் இப்போது நிறையா மாறிட்டாங்க. இப்போ எல்லாம் ஐடி கம்பெனிலேருந்து எல்லாம் வேறு வேறு லெவலுக்கு மாறிட்டாங்க. பட் ஆரம்ப காலத்துலன்னு பார்த்திங்கன்னா, அவங்க பெரும்பாலும் வந்து அந்த மாடு வளர்க்குறது, அக்ரிகல்ச்சரு, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த ரிலேட்டடான ஒரு சில வேலைகள் மட்டும்தான் அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. முக்கிய தொழிலும் விவசாயம். ஆமாம், விவசாயம், மாடு வளர்க்குறது, அது மூலமாக பால் கறந்து பாலை சப்ளை பண்ணுறது, இதுதான் வந்து அந்த அந்த அவங்க பெரும்பாலும் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. இன்றைக்கி காலகட்டங்கள் மாறிப்போச்சு. ஆனால் அந்த டைமில் இப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு மாடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போவே மாடு வாங்கணுன்னா நீங்கள் ஒரு கறவை மாடு வாங்கணுன்னா 40,000 ரூபா சொல்கிறான். நீங்கள் கம்மி ரேட்டுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு இத்து போன ஏதாவது ஒன்று தள்ளி விட்ருவான். நல்ல ஒரு புஷ்டியாக நல்ல சூப்பராக இருக்கிற ஒரு மாடு வேணும், கறவை மாடு வேணும்னா 30,000 40,000க்கு கம்மியாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அது மாதிரி அவங்க அதுக்குன்னு ஒரு சில நெளிவு சுழிகள் பண்ணுறது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சதுனால அவங்க அப்படி அதிலேருந்து திரும்பி தயிர் எடுக்கிறது, தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுன்னு அவங்க அந்த எக்ஸ்ட்ரா சில எஃபர்ட்ஸ்லாம் போட்டு அதையும் இன்னும் ஒரு சிலர் அப்படி மாடிஃபை பண்ணி இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களுக்கும் இப்போ நீங்கள் ஒரு 6 பேர் ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு பெரும்பாலும் நிறைய பேர் அப்போ ஏன் ஜாஸ்தி குழந்தை பார்த்துக்கிட்டாங்கன்னா, அது காரணமே வந்து யாராவது ஒருத்தர் வந்து வீட்டை பார்த்துக்கணும், ஒருத்தர் வந்து வெளியில் போய் வேலைக்கு ஏதாவது போகணும், ஒருத்தர் இப்போ ஆர்மிக்கோ எதுக்கோ அனுப்பலாம், இன்னொருத்தரை இது. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து ஒரு சர்க்கிளாக ஒரு ஃபேமிலியை நிலைநாட்டுறதுக்கான ஒரு முயற்சியை அதுக்காக தான் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்காக தான் 6 பேரை பெற்றுக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி இவங்க ஃபேமிலியிலையும் கஷ்டப்பட்டு தான் முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கும் கல்யாணம் ஆகுது. இவருக்கு கல்யாணம் ஆகி இவருக்கும் 3 குழந்தைங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை, 2 ஆம்பளை பசங்க. அவங்களும் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு வந்து இந்த அடக்குமுறையை அவரால் வந்து ஜீரணிக்க முடியல. அதுக்கு எதிர் போராட்டம் ஆரம்பிக்கிறாரு, எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. அப்போது இவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இவர் பதிலுக்கு அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அதனால் சில வழக்குகள் சந்திக்கிறாரு. கைத்தாரில் ஒரு வாட்டி இவரை ரவுண்டப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8-10 பேர் வந்து ரவுண்டப் பண்ணிட்டாங்க. பட் இவர் தனியாளர் சமாளித்து அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி துரத்தி அடித்து அதில் தனியாக வளர்க்குறது, இது மாதிரி நிறைய வழக்குகள் அவருக்கு பின்னணியில் சேர்ந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் இவர் ஃபேமிலியையும், இவங்க ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் கோவப்பட்டாலும் அப்புறம் டக்குன்னு ஓகே நம்ம குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அதுக்குன்னு நம்ம அப்படி நினைக்கிறது தான் நார்மல் ஹியூமன் பீயிங்கில். கொம்பன் கொண்டார் அப்படி நினைக்கல. ஏன்னா ஃபேமிலி இருக்குது, நம்ம கேட்கலன்னா யார் கேட்பா, நம்ம தானே முன்னாடி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போது அந்த டைமில் தான் பயங்கரமாக வந்து டெவலப் பண்ணது அறிஞர் அண்ணா. வந்து அவர் பயங்கர ஒரு ஈடுபாட்டோட ஒரு பெரிய புரட்சி விதைகளை எல்லா பக்கமும் விதைச்ச ஒரு காலகட்டம் 60களில். அப்போது அவரோட அண்ணாவோட பேச்சுகளில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவரோட ஃபாலோவராக மாறுறாரு. அப்படி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரே தவிர அவர் நான் லீடர் ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் இது மூலமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்ததும் இல்லை, அவர் யோசித்ததும் இல்லை. அது மாதிரி இருந்ததுனால அவருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைஞர் அவர்கள் கையெழுத்து இயக்கம்னு ஆரம்பித்து அவர் நீதி கட்சியிலேருந்து வெளியில் வந்த பிறகு திரும்பி அது அந்த பெரியாரோட ஈர்ப்புனால அவர் நிறைய சின்ன சின்ன கையை பிரதிகள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் சீபா ஆதித்யநாத் அவர்கள் வந்து தந்தின்னு ஒரு பேப்பர் ஆரம்பித்த காலகட்டங்கள். அவரும் வந்து மினிஸ்டராகவும் இருந்தார். இதில் காமராஜர் அவரோட காங்கிரஸ் அமைச்சரவையில் அப்போது அவர் மினிஸ்டராகவும் இருந்ததுனால அவருக்கு இன்னும் ஈடுபாடு, அவர் பேப்பராக பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கைப்பிரதின்னு சொல்லி இவர் கையால் எழுதி அதை கொண்டு போய் வெளியில் விற்று அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போது, அப்போது நீங்கள் நார்மலாக ஒரு விஷயம் நான் பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட் வைஸு யார் ஆக்டிவாக இருக்காங்கன்றது எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது தூத்துக்குடி அப்படின்னா இவருக்கு தெரியும், கொம்பன் கொண்டார் தான் அவங்க தூத்துக்குடி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமை மிக்க ஒரு மனிதனாக மாற ஆரம்பித்தார். ஆனால் அதே நேரத்தில் இவன் நான் சொன்ன மாதிரி அந்த கள்ளக்குடி போராட்டம் நடக்கும்போது அந்த ரயில் இந்திய எதிர்ப்பு பிரச்சனையில் அவங்க அந்த கள்ளக்குடியில் இவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது தூத்துக்குடியில் அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு, ரயில் மறியல் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போது துப்பாக்கி சூடு நடக்குது. துப்பாக்கி சூடில் அவருக்கு காயம்பட்டு
காயப்பட்டு அவருக்கு காலில் வந்து குண்டடிப்பட்டு அப்புறம் அதோட சேர்ந்து திரும்பி வந்து இதெல்லாம் பண்ணாங்க. அதையும் மீறி அவர் போராட்டத்தை எப்பயுமே இந்த அவர் கொம்பன் கோனாரை பற்றி ஒருத்தர் கேட்கும்போது சொன்ன விஷயம் வந்து அது ஒரு சில அனிமல்லையே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெக்யூலியராக இருக்கிறது வந்து அதுவும் வந்து சிங்கத்தை சொல்லலாம். ஏன் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா அப்படின்னா நீங்கள் அது ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதி ஏன் சிங்கத்துக்கு இருக்குது அப்படின்னா அது கடைசி சொட்டு ரத்தம் போகிற வரைக்கும் அது வந்து அதோட கர்ஜனையும் அதோட கம்பீரமும் அடங்கவே அடங்காது. இதை வந்து நான் இந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது நான் நண்பர்கள் நிறைய இருக்காங்க அதில். ஸோ அதனால் அவங்கள்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்போ போய் பார்க்குறதுக்கான ஜூவில் வந்து இன்சார்ஜ் ஒரு அஃபிஷியல் நல்ல பழக்கம் அவர்கிட்ட கூப்பிட்டு போகும்போது இந்த குட்டி புலிக்குட்டி வெள்ளை புலிக்குட்டிலாம் ஒன்று வந்தது. அப்போ போய் பார்த்து பேசிவிட்டு அதெல்லாம் உள்ள கையிலலாம் தூக்கிலாம் காட்டிகிட்டு இருந்தார். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏன் வந்து அப்போ புலி ஏன் காட்டுக்கு ராஜா ஆகலை, ஏன் சிங்கம் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அப்படி கிடையாது, சிங்கத்துக்கு வந்து அது விடவே விடாது, ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா. ஆனால் புலி வந்து கொஞ்சம் யோசிக்கும். அதாவது 5 அறிவு தான் இருக்குது, 6 அறிவு இல்லை மனுஷன மாதிரி. ஆனாலும் அது கொஞ்சம் சிந்திச்சு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒன்று ப்ரேவை வந்து அட்டாக் பண்ணணும்னா பண்ணிடும், இல்லை போகணும் இப்போ வேணான்னா விலகி போயிடும். ஆனால் சிங்கம் அப்படி இல்லை, அது முடிவு எடுத்ததுன்னா அது கடைசி வரைக்கும் பின்வாங்காதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அது மாதிரி இவருக்கும் அந்த விடாமுயற்சி அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது வந்து அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை வந்துட்டு மாற மாட்டார். அந்த ஒரு பழக்கம் வந்து கொம்பன் கோனாருக்கு ஒரு பெக்யூலியரான ஒரு கேரக்டர் இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதில் பார்த்தீங்கன்னா சர்க்குணராஜன் சொல்லி எனக்கு நண்பரோட அப்பா, அவர் வந்து ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான். அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த மண் அள்ளுறாங்க நிறைய பேர், இந்த இல்லீகலாக மண் அள்ளுறாங்க, எல்லாம் பீச் ஓர மண்ணெல்லாம் அள்ளக்கூடாதுன்னு இருக்குது, பட் அள்ளிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். காசு கொடுத்தா ட்ரை பண்ணாங்க, என்னென்னோ அவர் அசரவே இல்லை. அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீ கொடுக்குற காசை ஊர் மக்களுக்கு பண்ணுடா அப்படின்னா பண்ண மாட்டேன்றான். ஸோ இன்றைக்கும் இருக்காங்கன்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம கண் எதிரில் ஒரு சிலர் பண்ணக்கூடிய அந்த அவங்களோட திறமைகள் எல்லாம் வெளியில் தெரியுறதில்ல. அது மாதிரி கொம்பன் கோனார் அவர் இறந்த பிறகு தான் அவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே நிறைய வெளியில் வருது. இன்றைக்கி வந்து கொம்பன் ஒரு படம் எடுத்து முத்தையா அவர் படம் எடுத்தது, அவங்க அப்பா பேரும் கோயின்சிடென்ட்டாக முத்தையா தான், இவங்க கொம்பன் கோனாரோட அப்பா பேரும். ஸோ அவர் முத்தையா டைரக்டர் தான் அந்த படம் எடுத்துருக்கிறாரு. அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கும். ரொம்ப ஒரு தனியாளர் நின்று போராடக்கூடிய ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு நபராக கார்த்தி நடிச்சிருப்பார், சிவகுமார் பையன். ஸோ அது மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டாக காட்டியிருந்தாலும் அவர் கடைசி காலகட்டம் அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லலாம் வந்து இவரை பிளாக் பண்ணி அட்டாக் பண்ணி சும்மா ஒரு கட்டத்தில் வந்து டாக்டர் மரகதவேலுன்னு சொல்லி இவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர். அவர் வந்து இவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கை வெட்டப்பட்டு இருக்கும் போது இவர் தான் போய் காப்பாற்றி ஒரு காசு வாங்காமல் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணது. அதே மாதிரி இவருக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா சார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மரகதவேல் கொலைக்கேசிலையும் இவரோட பேர் சேர்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். இல்லை உண்மைதான், அவர் பேர் சேர்க்கப்பட்டது தான். அதாவது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெறும் சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்ற அந்த அதுக்கு ஏற்ப செயல்படுறது வெகு சிலர் தான். நான் ஒன்று வேணாம், நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு. இப்போ நீங்கள் அரவிந்த் இருக்கீங்க, நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், திரும்பி அவன் ஃபோன் பண்ணி சார் இது முடிஞ்சிடுச்சின்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்காது. நான் வந்து உண்மையாக சொல்ல போனால் நான் முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு தகவல் ஒரு ஈக்யூ கேட்டாங்கன்னா கூட, இல்லை ஏதோ ஒரு கோயிலில் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், யாரையாவது ஒருத்தர் பேசுங்க அப்படின்னு சொன்னால் அந்த தகவல் நம்ம பண்ணுறோன்னா திரும்பி அந்த இன்ஸ்பெக்டருக்கே ஃபோன் பண்ணி இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சார் நல்லபடியாக முடிஞ்சுதுன்னு அவங்களுக்கு திரும்பி தேங்க்ஸ் பண்ணுற அந்த பழக்கம் வந்து நம்மக்கிட்ட நிறைய குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பழக்கம் இவர்கிட்ட உண்டு. அதாவது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பழக்கம் கலைஞர்கிட்ட கூட இருக்குது. ஈவன் நெஞ்சுக்கு நீதி புக்கில் கொம்பன் கோனாரை பற்றி எழுதியிருக்காரு. அதே மாதிரி அவர் எங்கே ஒரு மேடையில் ஏதாவது பேசணுன்னாலும் கொம்பன் கோனாரை நினைவுபடுத்தி பேசுவார். இப்போ நீங்கள் அந்த ஒரு பழக்கங்கிற மாதிரி அது கொம்பனான்றது இவரை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரான்றது இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொம்பனான்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் ஒரு யானையை வந்து இந்த கொம்பன்ற யானை வந்து தனியாக நின்று போராடும்ல, அந்த குணம் படைத்த அது மாதிரி ஒரு குணம் கொண்டவர் தான் இந்த கொம்பன் கோனார் அப்படின்றதுக்காக கூட அந்த கொம்பனான்னு கேட்டுக்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நன்றி மறக்கக்கூடாதுன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இவர் கடைசி வரைக்கும் இவருக்கு வந்து
ஒரு கட்டத்தில் இவரோட சகோதரர் ரொம்ப முடியாமல் அவர் கஷ்டப்பட்டு அவர் இறந்த பின்னாடி கூட அவங்களோட பசங்களை இவர் பசங்க மாதிரி கூட இருந்து வளர்த்துக்கிட்டு இருந்தார். கருப்புசாமின்னு சொல்லி ஒருத்தர், அவர் அதுக்கப்புறம் இவர் தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தார். அப்போது ரொம்ப உதவியாக இருந்தது, பண உதவிலாம் செஞ்சு ஹெல்ப் பண்ணது. எப்படி வந்து காரல் மார்க்ஸுக்கு ஒரு எங்கெல்ஸோ அது மாதிரி எங்கெங்கே நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு பசங்களை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானே வளரும்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. அது மாதிரி இவர் வந்து தொடர்ந்து நினைவுபடுத்தி பேசினதில் குறிப்பாக ராலி சுந்தரராஜன் ஒருத்தர், அவரை வந்து நிறைய வாட்டி நினைவுபடுத்தி பேசுவார். அப்படி பேசினதா அது சொன்னதை ஒரு நபர் எனக்கு சொன்னார் இப்போது பேசும்போது, இந்த மாதிரி இதில் பேச போகிறோம் அப்படின்னோடனே அவர் பயங்கரமாக நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி, அதாவது அவர் கடைசியாக 84 வயசில் தான் இறந்து போகிறாரு. 2017 அவர் உடல்நிலை குன்றி தான் இறந்து போகிறாரு. அது ஆனால் இடையில வந்து அவருக்கு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் எல்லாமே விட்டார். ஆல்மோஸ்ட் வந்து 90கள் 2000க்கு பிறகே வந்து இந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகே அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. முன்னாடி இருந்த அரசியலே வேறு. நீங்கள் அறிஞர் அண்ணா, பெரியார், அண்ணா இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்த சூழல் வந்து அப்படியே வந்து அந்த அரசியலில் நீங்கள் என்ன பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நீங்கள் மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பெரிய ரொம்ப வயசானவங்கெல்லாம் கேளுங்க, எப்படிங்க அரசியல் இருக்குன்னா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைப்பா அப்படின்னு தான் பேசுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அரசியல்னாலே பகை, பழி உணர்வு, பொறாமை இப்படி பயங்கரமாகிடுச்சு. முன்னாடிலாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் சமமாக உட்காந்து பேசுவாங்க, ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். அது என்னதான் வந்து ஒரு இது பார்த்திங்கன்னா, முத்துராமலிங்க தேவருக்கும் காமராஜருக்குமான அந்த ஒரு சின்ன ஒரு சின்ன பிரச்சனை இடையில வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அதில் காமராஜருக்கு அந்த போஸ்ட் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கும்போது ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் வந்ததாக சொல்லப்பட்டதுக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போதும் கூட எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து காமராஜர்கிட்ட இருந்தது. அதை நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம பார்க்க முடியும். அதாவது எனக்கு நீ ஓட்டு போடல, நான் உனக்கு பண்ண மாட்டேன்டா அப்படின்னு ஒதுங்குறதோ அப்படி கிடையாது. அதாவது இந்த ஜாதிக்காரங்க எனக்கு ஓட்டு போடலன்னு அவங்கள ஒதுக்குறதோ அப்படி பண்ணாமல் எல்லாரையும் ஒரே அரவணைச்சு போகிறது மாதிரியான ஒரு சூழல் அவர்கிட்ட பார்க்க முடியும். அது மாதிரி இவரும் வந்து கொம்பன் கொண்டார அவருக்குன்னு பெருசாக எதுவும் சேர்த்து வச்சுக்கல. ஏன்னா அவர் இல்லைன்னா அவர் ராலி சுந்தரராஜனை தொடர்ந்து அவர் நினைவுபடுத்தி சொல்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணதுக்கு தான். அவருக்கு பசங்களுக்கு, அவங்களோட அண்ணன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து எல்லாமே இவர் கூட இருந்து பண்ணி வச்சது. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு, செலவு பண்ணுறதுக்கு, இவரும் ரொம்ப உடல்நிலை மோசமாகி இவருக்கும் தேவைகள்லாம் வரும்போது அதெல்லாம் பார்த்தது எல்லாமே அவங்களுக்கு இது வரைக்கும் அவர் பண்ண நல்லதுக்கு வந்த ரிப்ளை தான். அவங்களுக்கு நிறைய பேர் வந்து எல்லாரும் வந்து இவருக்கு பண உதவியோ நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி கொம்பன் கோனாரை பற்றி நம்ம பார்க்கும்போது அவர் வந்து பெரிய முரடை, அவர் பெரிய ரவுடியாக இருந்தார் அப்படின்றது இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல் நீங்கள் வந்து அப்படியும் இருந்தார். ஆனால் அது எந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மரகதவேல் கேஸில் வந்து இவரை வந்து முக்கியமான ஒரு கொலை குற்றவாளியாக சொல்லி கைது பண்ணி இவரையும் ஆண்டி கோனாருன்னு 2 பேரையும் தான் கைது பண்ணாங்க. நெருங்கிய நண்பர் அவர். ஆமாம், அவர் ரொம்ப நண்பர். அவரையே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே இவர் அதெல்லாம் ஜீரணிக்கவே முடியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எஃப்இ அருள்னு சொல்லி அவர் தான் ஐஜி. அவரை பற்றி நான் வேறு காலங்களில் பேசியிருக்கேன். ஏன்னா அந்த கிருஷ்ணன் சொல்லி கள்ளநோட்டு கிருஷ்ணன்னா ரொம்ப ஃபேமஸ். அதை பற்றி ஒரு காணொலியில் பேசியிருக்கேன். அவர் கோயம்புத்தூரில் அதுதான் அவர் பஸ் பண்ண பெரிய கேஸில் ஒரு முக்கியமான கேஸ் ஒன்று. அது மாதிரி எஃப்இ அருள் சாரோட வீடு வந்து அந்த கோஆப்டெக்ஸ்ன்னு இருக்குல்ல, தில்லையாடி வள்ளியம் இருக்குல்ல எக்மோரில், அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் தான் அவரோட வீடு. அந்த அளவுக்கு அவர் எஃப்இ அருள் அப்படின்னாலே ஒரு மரியாதை. அப்போது எஃப்இ அருள் சார் வந்து இந்த கேஸை விசாரித்து பார்க்கும்போது இவரை பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் கேள்விப்பட்டு இவர் அப்படி அதாவது கூலிப்படையாக மாதிரி கொலைலாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ன பிறகு, நண்பர்னு தெரிஞ்ச பிறகு விசாரித்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைக்காரரோட ரிலேட்டிவ் பசங்க, கிருஷ்ணன் ஒருத்தர், பாலகிருஷ்ணன் ஒருத்தர், 2 பேரும் வந்து இந்த கொலை டாக்டர் மரகதவேலை கொலை பண்ணது அவங்க தான்றதை கண்டுபிடிச்சி அவங்க கொலை பண்ணதுக்கான ஆதாய கொலை மாதிரி அவங்கள்ட்ட கொலை பண்ணிவிட்டு ஏதோ பணமோ பொருளோ எடுக்கிறதுக்காக அவரை கொலை பண்ணாங்கன்ற விஷயங்கள் அப்புறம் தெரிய வந்து, அப்புறம் அந்த வழக்கு வந்து அவங்க 2 பேரையும் கைது பண்ணாங்க. கைது பண்ணி இவங்க 2 பேரையும் அதுக்கப்புறம் விடுவிச்சாங்க. இவரை இந்த வழக்கிலேருந்து வெளியில் வந்தாங்க. பட் இந்த சிறை அனுபவங்கள்ன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பயங்கரமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்ததில் முத்துராமலிங்க தேவரும் ஒரு கொலை வழக்கு, இமானுவேல் சேகரன் கொலை வழக்கில் அவரையும் கைது பண்ணாங்க. அவரே வந்து என்னை பெயிலே எடுக்காதீங்க, நான் உள்ளே இருக்கேன்னு சொல்லிலாம் உள்ளே இருந்தார்.
பெயில் யாராவது எடுத்தேன்னா தொலைச்சிருவேன். நான் கேஸில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் நான் வெளியில் வருவேன். நான் யாரும் பெயில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னவர். அது மாதிரி நிறைய பேர் அந்த சிறை அனுபவங்கள் உள்ளே போன பிறகு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், அவங்களோட உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய சில விஷயங்கள்லாம் வந்து அவங்கள ஒரு மாதிரி இறுக்கமாக்கிடும். இது வந்து அதில் நீங்கள் பயங்கரமாக ரொம்ப பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறி வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பு கிடையாது. அதாவது நிறைய பேர் புக்கு படிப்பாங்க, நிறைய பேர் பேப்பர் படிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாராலும் ஒரு சுமூகமாக போக முடியாது. இப்போ ஜென்ரலாக இவரை பொறுத்த வரைக்கும் இவர் சிறை அனுபவங்கள் அது எல்லாம், ஏன்னா நீங்கள் உண்மையாக சொல்லப்போனால் இப்போது இருக்க காலகட்டங்கள் வேறு. இப்போலாம் ஜெயிலுக்கு போகிறது ஒரு பெரிய ஒரு, அங்கே போனாலும் இங்கே இருக்கிற அதே சாப்பாடு அங்கே கிடைக்குது, எல்லாமே இருக்குது. சிறை அப்படின்னாலே அந்த கஞ்சி இதுதான் கொடுப்பாங்க. அது ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சிறைன்றதே ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயம், ஒரு நைட்மேரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னாடி இருந்தது. அப்போ நீங்கள் சிறைக்கு போயிட்டீங்கனாலே ஜெயிலுக்கு போயிருப்பானா அப்படின்னா ஊரில் பெரிய அசிங்கம் அது. அப்போ நீங்கள் கொம்பன் கோனாருக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குல்ல ஊரில், அந்த மரியாதையை குலைக்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து அவர் சிறைக்குள்ளே இருக்கார், 4-5 வருஷம் உள்ளுக்குள்ளே இருக்கார். அப்போது நீங்கள் 3 மிஸ்ஸாக இருக்குது அவர் மேலே. மிஸ்ஸா சட்டத்தில் ஏற்கனவே அது வந்து இவர் ஆற்காடு வீராசாமி, இது மாதிரி இப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட நிறைய பேர் மிஸ்ஸால் அரெஸ்ட் ஆகும்போது இவரும் மிஸ்ஸால் கைதாகிறாரு. அது மாதிரி அந்த அரெஸ்ட்லாம் வேறு. நீங்கள் இது ஒரு கொலை பழியோடு உள்ளே போகும். நீங்கள் கொலை பண்ணிட்டு போகிறது வேறு, கொலையே பண்ணாமல் கொலைப்பழியோடு போய் உள்ளே உட்காந்தா அப்போ பார்க்கும்போது பார்க்குறவங்களோட எண்ணங்கள் அப்புறம் அவங்கள ரொம்ப ஒரு கூனி குறுகி வைக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கில்ட்டினஸ், அந்த ஒரு எமோஷ்னலி அவர் ரொம்ப ஒரு அஃபெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறமே அவர் ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே வரல. அதுக்கப்புறம் வெளியில் வந்தார். பட்டு அவர் கொம்பன் கோனார்னு ஒரு மரியாதையோடு ஊரில் இருந்தாரே தவிர அதுக்கப்புறம் 84 வயசில் அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக்கி அவர் அதனால் இறந்து போனார். ஸோ கொம்பன் கோனாரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கான முக்கியமான காரணம், கொம்பன் படம் வந்தது. அது அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து உங்களோட வாழ்க்கையை அவரால் படமாக எடுக்கலாமான்னு கேட்டு அவரை அப்ரோச்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போவே அவர் முடியாது, அதெல்லாம் வேணாம், ஏன்னா நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 2 பேரை கெட்டதாக காட்டுற மாதிரி இருக்கும், அது வேணாம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டார். அதனால் வந்து அந்தளவுக்கு அவர் யோசிக்கிற ஆள். நீங்கள் வயசான பிறகும் கூட நீ என்ன நல்லவன் காட்டும்போது இன்னொருத்தனை கெட்டவன் காட்டணும், வேணாம், அப்படி என்னால் யாருக்கும் கெட்ட பேர் வேண்டாம் அப்படின்னு நினச்ச ஒரு பர்சன் தான் கொம்பன் கோனார். அது மாதிரி அவர் வந்து அவரோட படம் அவரை பற்றி கொம்பன்றது உண்மையாகவே கார்த்தி வந்து அந்த ஆங்கிள் எடுத்தாங்களான்றது வேறு விஷயம். ஆனால் அந்த கொம்பன் கோனார் இப்போ நீங்கள் எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன்னா நம்ம மண்டைக்குள்ளே வந்து டப்புன்னு ஒரு சிவாஜி முகம் வருதோ, அது மாதிரி கொம்பன் சொன்ன உடனேவே முதல்ல நமக்கு அந்த வயசான ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் தாடிலாம் வச்சு ஒரு வெள்ளை தாடி இதெல்லாம் போட்டு பயங்கரமாக அவர் பெரிய முடியலாம் அவர் பயங்கரமாக ஒரு ஃபங்க் மாதிரிலாம் வச்சுருக்கிறாரு. பட் அந்த முகம் தெரியாது, கார்த்தியோட முகம் தான் இன்றைக்கி தெரிஞ்சாலும் இன்றைக்கும் அவங்களோட அந்த யாதவ சமுதாய மக்கள் மத்தியில் அவர் இன்றைக்கும் ஒரு சாமியாக தான் வாழ்ந்து கடவுளாக தான் பார்த்துட்ருக்காங்க. இவர் வந்து மற்ற ஜாதியினர் எப்படி சார் பழகுவார்? இவரோட சமகாலத்தில் இந்த பெரிய சாமின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் இருந்தார், இவரும் அவரும் ஒரே சமகாலத்தில் தான் இருந்தார். இல்லை, நீங்கள் எப்படி பழகுவார் அவங்கள்ட்ட? நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு இப்போ இருக்க அரசியல் வேறு, அப்போ இருந்த அரசியல் வேறு. அதனால தான் அவரால் வந்து திரும்பி அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்த பிறகுலாம் அரசியல் பண்ண முடியல. ஏன்னா அரசியலே மாறிப்போச்சு. அந்த காலகட்டத்திலலாம் வந்து எந்த கட்சின்லாம் பார்க்க மாட்டாங்க, நட்பு. ஏன்னா ஃப்ரெண்டாக இருப்பான், சொந்தக்காரனாக இருப்பான், அவன் இன்னொரு கட்சியில் இருப்பான், அவனையும் நல்லா தான் பேசுவாங்க, பழகுவாங்க. ஒரு ஊர் பிரச்சனை அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேருவாங்க, ஒரு நல்லது கெட்டதுக்குன்னா எல்லாம் ஒன்றா சேருவாங்க. அப்படி எல்லா நேரத்துலையும் வந்து ஒன்றா சேர முடியாது. பிஸ்னஸ்ங்கிறது வேறு, நீங்கள் வந்து அதை எப்படி நீங்கள் எதிர்கட்சியோடு சேர்ந்து பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அன்னைக்கு. அது மாதிரி இப்போ வந்து நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் ஒரு சப்போஸ் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதிரில் வந்து எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணி வரான்னா திரும்பி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப கேஷுவலாக நீங்கள் கை கொடுத்துட்டு ஒரு சகோதர பாசத்தோட நட்பு பாராட்டி பேசுகிற மாதிரி அந்த சூழல்லாம் இப்போ இல்லை, முன்னாடி மாதிரி கிடையாது. அதனால் வந்து இவர் இருந்த காலகட்டங்களில், இவர் அரசியலில் இருந்த காலகட்டங்கள்லாம் வந்து கொம்பன் கோனாரோட இயல்பே என்னென்னா எல்லாருக்கிட்டையும் சரிக்கு சமமாக பேசுகிறது, எல்லாரையும் ஒரே மாதிரி வச்சு பார்ப்பார். இப்போ நீங்கள் வந்து ஜாதி, இவர் இப்போ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு யோசிக்கிறதில்ல, எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அதனால தான் அவருக்கு நிறைய பேர் இன்றைக்கும் அவரை வந்து பாராட்டுறாங்க. இன்றைக்கும் அவரை வந்து நினைவுகளை வச்சு பாராட்டுறதுக்கும் அவரை இன்றைக்கும் சாமியாக வழிபடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. குறிப்பாக இவர் வந்து ஒரு சிலம்பவாத்தியார், கரெக்டு தானே சார்?
இல்லை நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் சண்டை செய்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ஏதாவது ஒரு புரட்சி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. இப்போ ஒன்றும் வேணாம், ஒரு ரவுடியாக வந்த இப்போ இங்கே முட்டை ரவி வந்து கபடி பிளேயரு, அவரும் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்கே நாகேந்திரன் ஒரு ரவுடி இருந்தாங்க இங்கே சென்னையில், நார்த் சென்னையில். அவர் வந்து இப்போது ஸ்டான்லி ஷண்முகம் கேஸில் ஜெயிலில் இருக்கார், லைஃப் சென்டென்ஸில். அவரும் வந்து கிக் பாக்ஸர் அவர். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய ரவுடியாக இருக்கக்கூடியவங்க, அப்புறம் கராத்தே செல்வின்லாம் வந்து செல்வி நாடார் வந்து கராத்தே இது பண்ணுறவர். அது மாதிரி ஒரு சிலர் பாக்ஸர், அவர் பாக்ஸிங் கற்றுக்கிட்டவர், கிக் பாக்ஸிங் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடியவர். அது மாதிரி இப்போ நீங்கள் இதெல்லாமே மார்ஷியல் ஆர்ட் எதுக்காக கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, மார்ஷியல் ஆர்ட்டை தவறான பாதைக்கு பண்ணக்கூடாது. ஒன்று வேணாம், பினு பாப்பச்சன்னு ஒருத்தன் இங்கே இப்போ நம்ம சென்னையில் கேக் வெட்டி கையால் வெட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே சார்? ஆமாம், மத்தகம்னு ஒரு சீரீஸ் வந்திருக்கு பாருங்கள், அது அவரை பற்றி தான் எடுத்திருக்காங்க. அதில் பட்டாளம் சேகர்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க, அது வந்து பினு பாப்பச்சனை தான் எடுத்திருக்காங்க. அது மாதிரி அப்போ அதில் வந்து பினு பாப்பச்சன்லாம் ஒரு கராத்தே மாஸ்டர். ஸோ அப்போது நீங்கள் இப்படி ஒரு மார்ஷியல் ஆர்ட்டில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த டக்குன்னு ரத்தம் சூடாகும். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் போய் கேள்வி கேட்பீங்க. ஆனால் அது தவறான நோக்கத்துக்காக போகும்போது அது அவங்கள வந்து தவறாக வழிநடத்தி கொண்டு போயிடும். ஸோ நிறைய பேர் ரவுடிசத்துக்குள்ளே போனதுக்கு காரணம் கூட அவங்க அதுக்காக தற்காப்புகளை கற்றுக்கிட்டவங்களாம் ரவுடியா அப்படி கிடையாது. நீங்கள் தற்காப்புகளை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களை செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். தவறான புரிதல் கரெக்டாக. நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். நீங்கள் வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களை ஒரு தவறான ஒரு இதில் கொண்டு போயிட்டீங்கன்னா அது நீங்கள் ரவுடியாக மாறுற மாதிரி இருப்பீங்க. அது ஒரு தின் லைன் தான். இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், அஜித்தும் அருண் விஜயும் நடித்த படத்தில் ஒரு மெல்லிய கோடு. இந்த கோடுக்கு அந்த பக்கம் தான் போலீஸு, இந்த பக்கம் தான் ரவுடி, அப்படி தான். ஸோ அது மாதிரி இவரும் வந்து ஒரு ஆளுமை மிக்க மனிதராக மாறினாலும் அவர் இந்த மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு சிலம்பவாதியாராக இருந்ததுனால தான் நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாரு. இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கார். எல்லாருமே இவர் வந்து யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவொடனே இவரும் அக்ரிகல்ச்சர் தான் பார்க்கணும், இது பண்ணணும்னு இல்லை. இவர் ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறார். இளைஞர்களை முன்னேற்றணும்னு நினைக்கிறாரு, இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி பண்ண ஆரம்பித்து தான் இளைஞர்களோட ஒரு நட்சத்திரமாக மாறினது, நட்சத்திர நாயகனாக மாறினது. அப்படி தான். ரெட்ரோலிக்ஸ் நேயர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.